தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு சூழல்ல பாஜகவின் புதிய தலைவர் நீங்க, இந்த பொறுப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் இன்னைக்கு நாமினேஷன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நாளைக்கு தான் முடிவு, இறுதி முடிவு தருவாங்க. அவங்களுடைய முடிவு எங்களுடைய தேர்தல் அதிகாரிகள் அறிவித்த பிறகு நான் உங்களை சந்தித்து உங்களுக்கு என்ன கேள்விகள் கேட்குறீங்களோ அதற்கான பதிலை நான் சொல்றேன். சார், வேறு யாருமே வேட்புமனு தாக்கல் செய்யல, நீங்க? அது எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்த பிறகு யாரும் வேட்புமனு தாக்குனாங்களான்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கும் தெரியாது. நீங்க சொல்ல அப்படியே நம்பிட்டு நான் எதுவும் கருத்து சொல்லிட முடியாது. அதாவது எடப்பாடியை பொறுத்தமட்டில் துரோகம் செய்து விட்டார், பாஜகவோடு கூட்டணி வைத்ததுன்னு திருமதி கனிமொழி இப்ப பேசியிருக்காங்க. அவங்க எதிர்கட்சிக்காரங்க எதிராக தான் பேசுவாங்க. எங்க ஆட்கள் யாரும் எதுவும் பேசியிருக்காங்களா? கனிமொழி அம்மா பேசுனதை நான் இப்படி கருத்து சொல்ல முடியும்? எங்க கட்சியில யாரும் பேசியிருந்தா நான் அதுக்கான கருத்தை நான் கண்டிப்பா சொல்ல முடியும். சார், என்டிஏல இருந்து விலகி இருந்த எடப்பாடி அவர்கள் திரும்ப என்டிஏக்கு வந்திருக்காரு. இது எப்படி அவரு? அதாவது அரசியல் கட்சிகள் கூட்டணி சேர்வதும் பிரிவதும் இது இன்னைக்கு நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தல்ல. ஒரு காரணத்துக்காக பிரிந்திருக்கலாம், இன்னொரு காரணத்துக்காக இன்னைக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சருடைய தலைமையிலே இன்னைக்கு அவர்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிறார். திரு அமித்ஷாவினுடைய வருகை ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமியை மட்டும்தான் சந்திச்சிருக்காங்க. வேற யாரும் திரு ஓபிஎஸ், டிடிவி இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு இடையில நிறைய மாற்றங்கள் இருக்கு. புயல் அடிக்கும், மழை பெய்யும், இப்போ வெயில் அடிக்கு. நல்ல பருவ சூழ்நிலை தமிழக மக்களுக்கு ஏற்பாடு கிடைக்கும். உங்க தலைமையிலான மாநில செயல்பாடு எப்படி இருக்கும் பாஜக? அது நானே எப்படி சொன்ன எப்படி? நான் இந்த நடைமுறையில நீங்க தான் பார்த்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு நீங்க தான் சொல்லணும். நானே பெரிய நல்லவன் நான் சொல்ல முடியாதுல்ல. திரு அண்ணாமலை உங்களுக்கு வாழ்த்து சொன்னாரா? அண்ணாமலை கொடுத்த பெண்ணு தான் இது. அவர் பெண்ணை கொடுத்து கையெழுத்து கூட சொன்னாரு. என்ன கையை பிடிச்சு கொண்டு கொடுத்தாரு. இது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. அவருடைய காலத்தில் கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது. யாருக்கும் மாற்ற முடியாது, மறுக்கவும் முடியாது. இன்னும் அவரோட உதவியோடு இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உதவும். அதிமுக அண்ணாமலை அவர்களுக்கு கட்சியில வேற பொறுப்பு என்ன கொடுக்க போறாங்களா? கொடுக்கணும் நீங்க தான் சொல்றீங்களா? அதாவது நான் இன்னைக்கு தான் நாமினேஷன் போட்டிருக்கேன். தலைவர்னு நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு தான் முடிவு இறுதியாகும். நான் ஒரு மாநில பொறுப்பு தான். ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய அகில இந்திய தலைமை அவர்களுக்கு என்ன பொறுப்பு கொடுப்பார்கள் என்பது அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யும். அதிமுகவில் நீண்ட காலம் பயணித்தவர் நீங்கள். அதிமுக இப்ப பாஜகவோடு வந்திருக்கு, இது எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? 1998 முதன்முறையா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்க. ஒரு பெரும்பான்மையை பெற்றோர். அதே மாதிரி இப்பொழுது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கிறது, கைகோத்திருக்கிறது. மிகப்பெரிய வெற்றியை பெறும்.